அந்த அழகான காட்டுக்குள்ள தன்னோட 3 குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா ரீனா. அவளுக்கு தன் குழந்தைங்க மேல அளவு கடந்த பாசம். தன் குழந்தைங்க தான் எல்லாமே. குழந்தைங்க பிறந்ததுலேருந்து ரொம்பவே பத்திரமா பாதுகாப்பா வளர்த்துக்கிட்டு வந்தா. அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு மோசமான குள்ளநெறி ஒன்றும் இருந்துச்சு. அந்த குள்ளநெறி காட்டில் இருக்கிற மற்ற மிருகங்களையும் பறவைகளையும் அடிச்சு போட்டு சாப்பிட்றோம். அது மட்டும்தான் அதோட வேலையாவே இருந்துச்சு. அம்மா அம்மா ரொம்ப பசிக்குதுமா. அச்சோ, வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்லையே. சரி சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அம்மா போயிட்டு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல ஏதாவது சாப்பிட இருந்ததுன்னா உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். சரிம்மா. தங்கங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அம்மா போயிட்டு திரும்ப வர வரைக்கும் நீங்க யாரு வந்து கதவை தட்டினாலும் கதவை திறக்கவே கூடாது. நீங்க யாருக்காவது கதவு திறந்து விட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது. என்ன சரியா? ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைங்கள தன் வீட்டிலேயே வச்சு பூட்டிட்டு அங்கேருந்து பக்கத்துல இருக்க தோட்டத்துக்கு புறப்பட்டு போனா ரீனா. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த குள்ளநரி, ரீனா போயிட்டா. இப்போ போய் நம்ம அதோட பசங்களை அடிச்சு சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு கெட்ட எண்ணத்தோட ரீனாவோட வீட்டு கதவை தட்டுனுச்சு குள்ளநரி. கொஞ்சம் கதவை திறங்க. யாரு இருக்கா உள்ள? யார் அது? நான் தான். பக்கத்து தெருவுலேருந்து வந்திருக்கம்மா. எனக்கு கொஞ்சம் உதவி செய்றீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் குடிக்க தாகமா இருக்கு. கொஞ்சமா தண்ணி தரீங்களா? தண்ணி தந்தீங்கன்னா நான் குடிச்சிட்டு இங்கேருந்து போயிடுவேன். நாங்க கதவை திறக்க மாட்டோம். எங்க அம்மா இங்க அவங்க இல்லாதப்ப யாரு வந்தாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால நாங்க கதவை திறக்கவே மாட்டோம். ச்சே, இவ போனா இவளோட பசங்களை அடிச்சு சாப்பிட்றலான்னு பார்த்தா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காளா? நாளைக்கு வச்சுக்கிறேன் இவங்களுக்கு அப்படின்னு அந்த இடத்துலேருந்து தன்னோட வீட்டை நோக்கி போணுச்சு நரி. மறுநாள் காலையில, செல்லுங்களா, பக்கத்துல இருக்க தோட்டத்துல பழங்கள் எதுவுமே இல்லை. அதனால இன்னைக்கு சாப்பிட எதுவும் எடுத்துட்டு வர முடியாது. அதனால நம்ம வீட்டுல இருக்கிற தானியத்தை வச்சு சமைச்சுக்கலாம். அம்மா கொஞ்சமா விறகு மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் நேற்று விறகெல்லாம் அங்க கட்டி வச்சுட்டேன். எடுத்துட்டு மட்டும்தான் வரணும். அம்மா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு அந்த இடத்துலேருந்து பூட்டிட்டு தோட்டத்தை நோக்கி போனா ரீனா. அப்போ திரும்பவும் அந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச குள்ளநரி அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ரீனா போயிட்டா. நம்ம இப்போ அவளோட குழந்தைங்கள நம்மளோட பிளான் படி சாப்பிட வேண்டியதான். தோட்டத்தை நோக்கி பறந்து போன ரீனாவுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால ரொம்பவே வேகமா விறகு கட்டைகளை எடுத்துக்கிட்டு ரீனா தன்னோட வீட்டை நோக்கி திரும்ப வந்துகிட்டு இருந்தா. அப்போ திரும்பவும் அந்த மோசமான குள்ளநரி ரீனாவோட வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களா, கதவை கொஞ்சம் சீக்கிரமா திறங்க. யாரு? என்னாச்சு? கதவை திறந்தாதானே சொல்ல முடியும். நீங்க என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் நாங்க திறப்போம். பக்கத்து தோட்டத்துக்கு போன உங்க அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு. அதனாலதான் உங்களை உடனே அழைச்சிக்கிட்டு வர சொன்னா. கதவை கொஞ்சம் திறக்கிறீங்களா? ஐயோ, அம்மாக்கு அடிபட்டுருச்சா? அப்படின்னு கதவை திறந்தாங்க ரீனாவோட குழந்தைங்க. எப்படி உங்களை கதவை திறக்க வச்சேன் பாத்தீங்களா? எனக்கா கதவை திறக்க முடியாதுன்னு சொன்னீங்க? இப்போ பாருங்க, உங்களை நான் அடிச்சு சாப்பிட போறேன். ஐயோ, நான் தெரியாம கதவை திறந்துட்டேனே. என்னை விட்டுருங்க, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. எங்க அம்மா இப்போ வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு தரோம். ப்ளீஸ் எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சினாங்க. என்னது, உங்களை ஒன்றும் செஞ்சிடக்கூடாதா? அதுக்கா நான் உங்களை இவ்வளோ பிளான் பண்ணி கதவை திறக்க வச்சேன்?
இன்னைக்கு எனக்கு சாப்பாடு மட்டும் இல்ல, எனக்கு ஒரு விருந்தே இங்கே நடக்க போகுது. நான் உங்களை சாப்பிட போறேன். அப்படின்னு அந்த சின்ன பறவைகளை நெருங்கினுச்சு குள்ளநரி. அந்த நேரத்துல ரீனா பறவையும் விறகு கட்டைகளோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஏ குள்ளநரியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கடைசியில நீ என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் குழந்தைங்களையே சாப்பிட பார்த்திருப்ப. இந்தோ உனக்கு வைக்கிறேன்னா விருந்து, இப்ப பாரு. அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்த விறகு கட்டையாலேயே அந்த குள்ளநரிய அடி அடின்னு அடிச்சு விரட்டி விட்டுருச்சு. குள்ளநரியும் பயந்துக்கிட்டு அந்த காட்டை விட்டே ஓடி போணுச்சு. அதுக்கப்புறம் ரீனாவும் ரீனாவோட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.